கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 6வது அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய 2 வசனங்களிலே 2 விதமான நிலங்களை குறித்து நாம் படிக்கிறோம். 2 விதமான நிலங்களை குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பொதுவா சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கும் போது 4 விதமான நிலங்களை குறித்து கர்த்தர் பேசினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலேயும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலும் கிறிஸ்துவானவர் 4 விதமான நிலங்களை குறித்து பேசுகிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். வழியருகே விதைக்கப்பட்ட நிலம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட முள்ளுள்ள இடம், வழி அருகே, இதுமாய் கற்பாறை, நல்ல நிலம் என்று சொல்லி 4 நிலங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த 4 நிலங்களை தான் நம்ம இந்த இடத்துல 2 விதமான நிலங்களாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் தருகிறார். இந்த எபிரேயர் 6வது அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரம். எல்லா அதிகாரங்களைப் போல இதுவும் ஒரு விசேஷித்த அதிகாரம். அதுல என்ன விசேஷம் என்று சொன்னால், இந்த எபிரேயர் 6வது அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் 5வது அதிகாரத்திலே மெல்கிசேதேக்கு குறித்து படிக்கிறோம். 6வது அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரமாகிய 7வது அதிகாரத்திலே மெல்கிசேதேக்கு குறித்து விஸ்தாரமாக படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு எல்லாருக்கும் நினைவுல வர வேண்டியது என்ன? கிறிஸ்துவனுடைய ராஜ்யபாரத்தை குறித்தது, கிறிஸ்துவின் பிரமாணத்தை குறித்தது, கிறிஸ்துவின் உடன்படிக்கையை குறித்தது, புது உடன்படிக்கையின் குறித்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். மெல்கிசேதேக் யுத்தத்திலே வெற்றி பெற்று திரும்பி வந்த ஆபிரகாமை அவனுடைய கூட்டத்தையும் சந்தித்து அவர்களுக்கு அப்பங்களையும் திராட்சரசத்தையும் கொடுக்கிற அற்புதமான காட்சியை நாம் பார்க்கும்போது, அப்பம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கும், திராட்சரசம் என்பது அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்துக்கும் அடையாளமாய் இருக்கிறது. இதைத்தான் யோவான் 6வது அதிகாரத்திலே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே அவனை எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை நீங்களும் நானும் ஆதியாகமம் 14வது அதிகாரம், சங்கீதம் 110வது சங்கீதம் 4வது வசனம் என்று சொல்லி இவ்விதமாய் பழைய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் எபிரேயர் புஸ்தகத்திலே மெல்கிசேதேக்கு குறித்த வெளிப்பாடான சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எபிரேயர் 6வது அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்திலையும், இந்த 6வது அதிகாரத்துக்கு அடுத்த அதிகாரத்திலையும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவத்தை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அக்கால ஆசாரித்துவம் என்பது ஆரோனை பற்றி இருந்தது. ஆனால் ஆரோனை தாண்டி இன்னொரு ஆசாரித்துவம், ஆரோனுடைய ஆசாரித்துவம் முடிவுக்கு வந்தது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவமோ என்றென்றைக்கும் நிலைநிற்கக்கூடியது என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிற அதிகாரங்களாக நாம் பார்க்கிறோம். அப்படியாய் இந்த எபிரேயர் 5 மற்றும் 7 அந்த 2 அதிகாரங்களுக்கும் நடுவாக 6வது அதிகாரத்திலே வெளிப்பாடான சத்தியங்களை கொடுக்கிறார். 2 நிலங்களை குறித்து பேசுகிறார். 2 நிலங்களை குறித்து பேசுகிறார். இந்த 2 நிலங்கள் எதை பற்றியது? இப்போ நீங்க எபிரேயர் 5வது அதிகாரத்துல ஆரோனை குறித்து பேசுவார். எபிரேயர் 7வது அதிகாரத்திலும் ஆரோனை குறித்து பேசுகிறார். நீங்க நல்லா கவனித்து பார்த்தீர்கள் என்றால், ஆரோனை குறித்தும் மெல்கிசேதேக்கு குறித்தும் பேசுவார். ஆரோனை குறித்து 7வது அதிகாரத்திலும் ஆரோனை குறித்தும் மெல்கிசேதேக்கு குறித்து பேசுவார். அப்ப ஆரோனுடைய ஆசாரித்துவம் ஒரு காலத்திலே முடிவுக்கு வந்தது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவமோ என்றென்றைக்கும் நிலைநிற்கிறது என்பதை நீங்கள் நானும் திட்டவட்டமாய் அறிய வேண்டும். ஆனால் அக்காலத்திலே ஆரோனுடைய ஆசாரித்துவத்தை மேன்மை பாராட்டி அதையே தழுவிக்கொண்டு வந்திருந்த பிரதான ஆசாரியர்களும், வேத பாரகர்களும், பரிசேயரும், சதுசேயரும், நியாயசாஸ்திரிகளும், இன்னும் கூட ஏரோதியர்களும் கூட விழுந்து போன நிலைமையில இருந்தார்கள் என்று சொல்லி நீங்களும் நானும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தின் அடிப்படையிலையும், அது மாத்திரமல்ல, நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தின் அடிப்படையில் 22 மற்றும் 23 ஆகிய அதிகாரங்களின் அடிப்படையிலும் பார்க்கும்போது, அக்காலத்திலே ஆரோனுடைய ஆசாரித்துவத்துக்குள் இருந்தவர்கள் முட்செடியாய் காணப்பட்டிருந்தார்கள், நெறிஞ்சிலாய் இருந்தார்கள் என்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆகவேதான் 2 மனிதர்களை காண்பித்துக் கொடுக்கிறார், 2 ஆசாரியர்களை காண்பித்துக் கொடுக்கிறார். மெல்கிசேதேக்கும் ஆசாரியன்தான், ஆரோனும் ஆசாரியன்தான். ஆனால் ஆரோனுடைய ஆசாரித்துவத்துக்குள் இருந்தவர்கள் தங்களில் இருந்து முட்செடிகளை
நெருஞ்சில்களை முளைப்பிக்கிறவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். ஆகவேதான் அங்கே எபிரேயர் 6வது அதிகாரம் 7 மற்றும் 8 ஆகிய 2 வசனங்களிலே இவ்விதமான வெளிப்பாடான சத்தியங்களை குறித்து பேசுகிறார். 7ஆம் வசனத்திலே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற நிலத்தை குறித்து, 8வது வசனத்திலே உண்மையாவே சபிக்கப்படுகிற நிலத்தை குறித்து பேசுகிறார். ஆசீர்வாதமான நிலம், சபிக்கப்பட்ட நிலம், ஆசீர்வதிக்கப்படுகிற நிலம், சபிக்கப்படுகிற நிலம் என்று சொல்லி 2 விதமான நிலத்தை குறித்து நீங்களும் நானும் பார்க்கிறோம். உடனே நான் ஆரோனுடைய ஆசீர்வாதம் சபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல நினைச்சிடாதீங்க. அது உண்மையான அர்த்தத்தை என்ன நான் விளங்க சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன், விளக்கி சொல்ல வாஞ்சிக்கிறேன். நீ வேதத்துல வாசிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட கூட்டத்தை சபிக்கப்பட்டவர்களாய் காண்பித்து கொடுக்கிறார். அது சுவிசேஷ வாக்கியங்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி காண்பித்து கொண்டே இருக்கிறார். நீங்க லூக்கா 6வது அதிகாரமாக இருக்கட்டும், மத்திய எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரமாக இருக்கட்டும், குருடராகிய வழிகாட்டிகளை வேதபாரகரை உங்களுக்கு ஐயோ, மாயக்காரராகிய பரிசேயரை வேதபாரகரை உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி, குருடர்கள் அப்புறம் மதிகேடர் என்று சொல்லி அவர்களை உண்மையாவே அப்படி ஒரு சாபமான வார்த்தைகளுக்கு தான் ஒப்பு கொடுக்கிறார். ஐயோ என்று சொன்னாலே அது உண்மையிலே சபிக்கப்பட்ட ஒரு நிலைமை, அவர்களுக்கு ஆபத்து, அவர்கள் ஆக்கினைக்கு உட்படுகிறவர்கள், அவர்கள் நரகத்துக்கு பாத்திரவான்கள் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறார். சரி, மத்தேயு 23வது அதிகாரத்துல ஐயோ ஐயோ என்று சொல்லி அவர்களை குறித்து ஆண்டவர் இவ்விதமாய் பேசுகிறாரு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆரோனுடைய ஆசாரியத்துவத்துக்குள் காணப்பட்டிருந்தார்கள். ஆரோனுடைய ஆசாரியத்துவத்துக்குள் காணப்பட்டிருந்த அக்காலத்து மனிதர்கள் மாம்சத்தின்படியே வாழ்ந்து வந்தார்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் என்று சொல்லி இங்கு பேசுகிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முள்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு கேட்டதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று வெளிப்படுத்துகிறார். அப்ப 2 நிலங்களை ஏன் காண்பிக்கணும்? 2 ஆசாரியத்துவத்தை காண்பித்து கொடுக்கிற இந்த முன்னையும் பெண்ணையும் பார்க்கிற பகுதியில் நடுவிலே ஏன் ஆண்டவர் 2 நிலங்களை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால், அக்காலத்தில் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தின்படி ஆசாரியர் ஆக்கப்பட்டு வந்து கொண்டே இருந்த அத்தனை வகுப்பாரும் மாம்சத்தின்படியே வாழ்ந்து வந்து பாரம்பரியமாகவும் சடங்காச்சாரமாகவும் எல்லா விதமான பண்டிகைகளையும் பலிகளையும் அனுசரித்தார்களே ஒழிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள தவறி போனார்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளவில்லை. முழுக்க முழுக்க உலகமும் மாம்சமும் அவர்களிலே காணப்பட்டிருந்தது. ஆகவேதான் அவர்களுடைய தவறுகளை ஆண்டவர் கண்டிக்கும் முகாந்திரமாய் அவர்கள் விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறார்கள் என்பதை காண்பித்துக் கொடுத்தார். விதவைகளுடைய வீடுகளை பட்சிக்கிறார்கள். வெளிகளிலே, வீதிகளிலே, தெருக்களிலே வந்தனங்களை எதிர்பார்க்கிறார்கள். தங்களை ரபி ரபி என்று சொல்லி அழைக்கப்பட விரும்பினார்கள். முதன்மையான ஆசனங்களில் உட்கார அவர்கள் விரும்பினார்கள். இவைகள் எல்லாம் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்திலே காணப்பட்டு வந்தது. ஆனால் மெல்கிசேதேக்கு முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை தேவன் பிற்பாடு கொண்டு வந்து எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று சொன்னால், முற்பூண்டுகள் அல்ல, அது அப்புறப்படுத்தப்பட்டு இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை தேவன் வாஞ்சித்தார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் படிக்க போகிற அருமையான பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முள்ளுள்ள நிலத்தை, முட்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற அந்த நிலத்தை ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது அடியோடு அகற்றினான்னு சொல்ல முடியாது, அதை ரீப்ளேஸ் பண்றாருன்னு சொல்லணும். அப்படி பார்த்தா ஆண்டவர் யூதா ஜனத்தை முழுவதும் ஆண்டவர் அற்றுப்போக பண்ணுகிறாரா? இல்லையே. ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தில் வாழ்ந்தவர்கள் ஆண்டு என்ன செய்கிறார்? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே கொண்டு வர அவர் வாஞ்சித்தார். அதற்கான காரியங்களை ஆண்டவர் தம்முடைய தாசர்கள் மூலம் செய்து கொண்டே வந்தார். அதை நாம் முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு சத்தியங்களின் மூலமாய் விளங்க பார்க்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் பாருங்க, தூஷிக்கிற, எதிர்த்து பேசுகிற, எதிர்த்து நிற்கிற யூத கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆரோனுடைய சந்ததியை நீங்க பார்க்க முடியும். வேதபாரகர் பரிசேயர்னு சொல்ல ஆரோனுடைய சந்ததியை நீங்க பார்க்க முடியும். அதே சமயம் ஆசாரியர்களில் அநேக தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் அப்படிங்கிற சத்தியத்தை நீங்கள் பார்க்க முடியும். போட்டிருக்குதா போடலையா? அப்போஸ்தலர்கள் இருக்கு. ஆசாரியர்களும் அநேக வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப ஆரோனுடைய ஆசாரியத்துவத்துக்குள் இருந்தவர்களை கர்த்தர் மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஞான அர்த்தமாய் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த முச்செடிகளையும் முட்புண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலத்தை நாம் முதல் முறையா எங்க பார்க்கலாம் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகையை புசிப்பாய் என்று இங்கு ஆண்டவர் பேசுகிறார். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இந்த உனக்குங்கிற வார்த்தை ரொம்ப ஹைலைட் பண்ணப்படுகிறது. உனக்கு அப்படி சொல்லும்போது யாருக்கு அப்படி சொன்னா? ஆதாமுக்கு. ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அது உனக்கு என்று சொல்லும்போது நிலத்தை குறித்தான் பேசுகிறார். அதுதான் அது அப்படிங்கிறது நிலம். அந்த நிலம் இப்ப தகாததாய் காணப்படுகிறது, சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவாய் காணப்படுகிறது. அப்ப அத பாருங்க, முட்செடிகளையும் குறுக்கையும், அதான் முட்செடிகளையும் முள்புண்டுகள் சொல்லும்போது செடியிலிருந்து வளரக்கூடிய பலன். ஆக இது எதனால ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்து ஏவாள் மூலமாய் ஆதாமையும் அவன் சிறைப்படுத்தி விட்டான். ஆகவேதான் ரோமர் 5வது அதிகாரம் 12, 14, 17 மற்றும் 19 ஆகிய 4 வசனங்களை பார்க்கும்போது, ஒரே மனுஷனுடைய தவறுதலினால, ஒரே மனுஷனுடைய பாவத்தினால, பாவம் மட்டுமல்ல, மரணம் பிரவேசித்ததா, ஆக்கினை பிரவேசித்ததா, மீறுதலின் பலன் ஏற்பட்டதா, இன்னுமாய் அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள், அநேகர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், அநேகருக்கு ஆக்கினை விதிக்கப்பட்டது என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரத்திலே ஆதாம் மூலமா ஏற்பட்ட எல்லா விதமான சரிவையும் தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆதாம் மூலமாய் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு வரக்கூடிய சாபங்களை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதை ரோமர் 5வது அதிகாரத்தில் நீங்களும் நானும் பார்க்கிறோம். பெரியமானவர்களே, அப்ப இது எதை வெளிப்படுத்துது? முளைப்பிக்க சொல்றாரு. உனக்கு என்று சொல்லும் போது என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கங்க, ஆதாமுக்குரியவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முட்கள் தான் இருக்கிறது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன இங்கதான் சொல்லியாச்சு, உனக்கு என்று சொல்ல, கிறிஸ்துவுக்கு கிடையாது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவாருங்கிற அந்த அவர் கிடையாது. இந்த ஆதாம் என்பவன் கரைபட்ட மனுஷன். என்னைக்கு பாவம் உள்ளே பிரவேசிக்கிறதோ அந்த மனுஷன் முள்ளுகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் இங்க என்ன வெளிப்பாடு தர்றாரு தெரியுமா? மனுஷன் வீழ்ச்சி அடைந்தான், பாவத்திற்கு இடம் கொடுத்து, கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்து அவன் வீழ்ச்சி அடைந்தான். வீழ்ச்சி அடைந்தவனுடைய வாழ்க்கையிலிருந்து எது அப்படியே வளரும் அப்படி சொல்லி கொடுக்கிறாருன்னா, எது முளைத்து வளரும் சொல்றாருன்னா, முற்கள் வளரும். அவன் இருக்கிற நிலத்துல, அதான் அவனுடைய வாழ்க்கையில முள்ளும் குறுக்கும் எலும்பும் அப்படிங்கிறத தேவன் திட்டவட்டமாய் காண்பித்தா. பிரியமானவர்களே, இதே நிலத்துலதான் அன்னைக்கு ஆரோனுடைய சந்ததியாரும் ஆரோனுடைய வம்சத்தாரும் இஸ்ரவேல் வீட்டாரும் வழிநடத்தப்பட்டு கொண்டே இருந்தார். இதே அனுபவத்துக்குள்ளே கிடந்தார்கள், இதே அனுபவத்துக்குள்ளே கிடந்தார்கள். அவர்களால் மீண்டு வரவே முடியவில்லை. முள்ளுகளுக்குள்ளேயே தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். அதனாலதான் பாருங்க, எரேமியா நாட்கள் ஆண்டவர் பேசும்போது கவனித்து பாருங்கள். எரேமியா புஸ்தகத்தை வாசிக்கும் போது எரேமியாவுல எவ்வளவு ஆண்டவர் ஜனத்தினுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தினார் என்று பாருங்கள். இஸ்ரவேல் ஜனம் யூதாவுடைய துரோகங்களை, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முரட்டாட்டமான ஜீவியத்தை ஆண்டவர் வெட்ட வெளிச்சமாய் காண்பித்து கொடுத்து அவர்கள் மனம் திரும்புவதற்கு அநேக தருணங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற நாட்கள்ல தான் எரேமியா மூலமாய் எரேமியா 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. யூதாவுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கும் சேர்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். எரேமியா 4வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்கள்? பண்படுத்துங்கள் என்று சொல்றார். இங்கேயும் ஆண்டவர் அந்த நிலத்தை பண்படுத்துவதற்கு வேண்டிய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட நிலம்? எதுங்க தரிசு நிலம்? தரிசு நிலம்னா என்ன அர்த்தம்? காஞ்சொரியும் முள்ளும் முளைத்து கிடக்கிற நிலம், அதாவது அது பக்குவப்படாத நிலம், பண்படுத்தப்படாத நிலம். அந்த நிலத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பண்படுத்த வேண்டியது இருக்கிறது. பண்படுத்தும் போதுதான் பலனை பார்க்க முடியும்.
நம்ம கூட வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமேயானால் அதனுடைய முடிவில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நிலத்தை பண்படுத்த மனுஷன் இல்லையாம். நிலத்தை பண்படுத்துறதுக்கு மனுஷனும் இல்லை என்று சொல்லி அங்கே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி, 6 அல்ல 5ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அங்கே பார்க்கிறோம், மழை நீரை, மழை தண்ணீரை குடித்து குடித்து, மழையை குடித்து குடித்து நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாய் எழும்புகிற ஒன்றை காண்பிக்கிறார். தகாததாயும் சபிக்கப்படதாயும் பட்டதாயும் காணப்படுகிற, சுட்டரிப்புக்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய, சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய நிலத்தையும் காண்பித்து கொடுக்கிறார். அதனால நீங்க கவனிக்கணும், 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆரோனுடைய ஆசாரித்துவத்தின் அடிப்படையிலே அந்த ஆசாரித்துவத்துக்கு உட்பட்டு அந்த பலிகளுக்கும் பண்டிகைகளுக்கும் உட்பட்டு வாழ்ந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கெட்டு போவதற்கு ஏதுவாய் இருக்கிற, சபிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிற, சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருக்கிற நிலத்துக்கு சமானம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பாவமில்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடிய புது உடன்படிக்கையின் சபை மெல்கிசேதேக்கின் ஆசாரித்துவத்துக்கு சமானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, 2 நிலங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எரேமியா மூலம் பேசுறது மட்டுமல்ல, ஓசியா மூலமும் பேசுகிறார். அந்த நிலங்களை பண்படுத்த வேண்டும். அன்னைக்கு ஓசியா நாட்களிலையும் நிலம் பண்படுத்தப்படாத முச்செடிகளா இருந்தது. ஆகவேதான் ஓசியா 10வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் நீதியை உங்கள் மேல் வருஷிக்கப்பட்டு மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது என்று சொல்லி தரிசு நிலத்தை பண்படுத்த சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். பெரியமனோல எதுக்காக இங்க எபிரேயர் 6வது அதிகாரத்துல இங்க 2 நிலங்களை காண்பித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது என்று சொன்னால், நீங்க வாசிக்கும் போது அந்த நிலங்களை காண்பித்து கொடுக்கிறதுக்கு முன்பாகவே அந்த வார்த்தை எவ்விதமா இருக்கிறது என்றால், எப்படி எனில், எபிரேயர் 6வது அதிகாரம் 7ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே எப்படி எனில் என்று காண்பிக்கிறார். எப்படி எனில், எதற்கு எப்படி எனில்? எப்படி எனில் என்று சொல்லிதான் 2 விதமான நிலங்களை குறித்து பேசுகிறார், 2 விதமான ஆசாரித்துவத்தை குறித்து பேசுகிறார். ஏன் எப்படி எனில் இங்கு கொடுக்கிறார்? அதற்கு மேல கிறிஸ்து ஒரே தரம்தான் அவர் மரிக்க வேண்டும். அவர் மீண்டும் அவரை நம்ம சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நாம் அவரை அவமானப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். நாம் பின்வாங்கின நிலைமையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அதனாலதான் மோசேயை பற்றிய விஷயத்துல, அதாவது கண்மலையை பற்றிய விஷயத்துல மோசேக்கு கானானை தேவன் கொடுக்கவில்லை. அவர் பரம கானானை சுதந்திரிச்சிருவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எழுத்தின்படியான கானானை பார்க்க முடிந்தது, பிரவேசிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, எதற்காக? கண்மலையை பற்றிய விஷயத்துல கர்த்தரை பரிசுத்தம் பண்ணாத நிலைமை. கண்மலையை பற்றிய விஷயத்துல யாத்திராமம் 17வது அதிகாரத்தில் அவன் கண்மலை அடிக்கும்படி அவன் கட்டளை பெற்றான். யாத்திராமம் 20ல கண்மலை அடிக்கும்படி அல்ல, கண்மலை இடத்துல பேசும்படி அவன் கட்டளை பெற்றான். அவன் பேசவில்லை. அது அடித்தபடியினாலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே அற்புதம் நடந்தாலும் மோசேயை கானானுக்குள்ளே பிரவேசிக்க விடவில்லை. கண்மலையை பற்றிய விஷயத்தில் ஆண்டவர் கவனம் உடையவராக இருக்கிறார். ஏன்னா கண்மலையானவர் ஒரு தடவை தான் அடிக்கப்பட வேண்டும். அதுதான் சத்தியத்தின் அடிப்படையில் நமக்கு காண்பிக்கப்பட்ட அற்புதமான வெளிச்சம். அதே போலதான் இங்க மறுபடியும் அவரை என்ன செய்யறோமா? சிலுவையில் அறைந்து, மறுபடியும் அழகா போட்டிருக்கு, தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அப்படின்னு சொல்லும் போது மறுதலித்து போகிறவர்கள், மறுதலித்து போகிறவர்கள், அதை நிராகரிக்கிறவர்கள், கிறிஸ்துவின் மரணத்தை, அதாவது கிறிஸ்து அதை ருசி பார்த்தும் பின்வாங்கி போகிறவர்கள், பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவர்கள். இதை உண்மையிலே யூதருடைய வாழ்க்கையில் கூட எடுக்க முடியும். அவர்கள் எல்லாம் தெரியும். ஏரோது கேட்கும் போது கூட யூதருக்கு ராஜாவாக பிறப்பாரு, அவருக்கு அவருடைய காலத்தை குறித்து விசாரிக்கும் போது யூதியாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பாருங்கிறத தெளிவா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா பெத்லகேமில் பிறந்தவர் என்ன செய்யல? அவங்க அங்கீகரிக்கல, பின்வாங்கி போய்கொண்டே இருந்தாங்க. தேவன் எவ்வளவோ தீர்க்கதரிசிகள் மூலமாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையானவரை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு மரத்தை காண்பித்து அது மூலமா வெளிப்படுத்துகிறார். வானத்திலிருந்து வெளிப்பட்ட மன்னா மூலமாய் கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தார். கண்மலையின் தண்ணீராக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார். பஸ்காவாக வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்.
பண்டிகைகளின் பலிகளாக அவர் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார். அவரை அங்கீகரிக்க அவர்களுக்கு மனதில்லாமல் போய்விட்டது. ஆகையினால் தான் ஓசியா நாட்களிலையும் எரேமியாவின் நாட்களிலையும் இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகளுடைய காலங்களிலேயும் தேவன் ஜனங்களுக்குள் இருந்த முள்ளை அகற்ற விரும்பினார். முற்கள், இந்த முற்கள் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க வாஞ்சுகிறேன். இந்த முள்ளுகளை குறித்து நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், அங்கே 22வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்திய 13:22, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். இங்கே ஆண்டவர் முள்ளுகளை எதுக்கு அடையாளமாய் காண்பிக்கிறார் என்று சொன்னால், உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம். மறந்துடக்கூடாது, உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம். இந்த உலகத்துக்கானவைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதனாலதான் என்றைக்கு ஆதாம் வீழ்ச்சி அடைந்தானோ அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து எதை அனுபவிக்க கூடியதாய் தேவன் மாற்றிவிட்டார் என்று சொன்னால், முள்ளையும் குறுக்கையும் அனுபவிக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே தள்ளிவிட்டார். முள்ளையும் குறுக்கையும் அனுபவிக்கக்கூடிய இடத்திலே ஆதாம் காணப்பட்டிருந்தான். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த முள்ளுள்ள இடங்களை எதற்கு அடையாளமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? முள்ளானது அந்த செடியை நெருக்குகிறதை எதுக்கு அடையாளமாய் வெளிப்படுத்துகிறார்? உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும். உலக கவலை, ஐஸ்வரியத்தின் மயக்கம் சொல்லுவோம். ஆண்டு கம்ப்ளீட்டா உலக பொருளை குறித்து பேசுகிறார். உலகத்தின் ஆசாபாசங்களை இங்கே காண்பித்துக் கொடுக்கிறார். எதனால வளர்ச்சி அடைய முடியல? எதனால என்னால மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே வர முடியவில்லை? உலகம் பிரச்சனை, உலகம்தான் பிரச்சனை. நீ மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு தான் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். என்றென்றைக்கும் நிலை நிற்கிற கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற புது உடன்படிக்கைக்கு ஒத்திருக்கிற புது உடன்படிக்கை ஆகிய மெல்கிசேதேக்கின் ஆசாரித்துவத்துக்குள்ளே உங்களையும் என்னையும் காணப்பட செய்யும்படி தேவன் விரும்புகிறார். அதற்கு தடை என்ன? உலகம், உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கம் நெருக்கி போடுகிறது. இங்க மீண்டும் ஆரோனுடைய ஆசாரித்துவம். அதனாலதான் ஆண்டவர் அங்கே நீங்கள் விதவைகள் வீடுகளை பச்சிக்கிறீர்கள் சொல்லுகிறார். வந்தனங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், உலக பொருட்கள் மேல் ஆசைப்படுறாங்க, உலக மேன்மையான ஆசனங்களை விரும்புகிறார்கள். இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. கடைசியா பார்த்தா எப்படி எபிரேயர் 6வது அதிகாரத்துல சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு என்று எழுதியிருக்கிறது. அதே போல அந்த பட்டணங்கள் எல்லாம் ஆண்டவர் சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தார். தீர்த்து என்கிற ராஜா, தீர்த்து என்கிற மன்னன் கிபி 70வது வருஷத்துல அந்த பட்டணத்தை உண்மையில எருசலேமை தீக்கிரையாக்கி போயிட்டான். அதான் ஆண்டவர் சொன்ன ஓமையிலும் படிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க மத்திய 22வது அதிகாரத்துல ஆண்டவர் ஓமையை குறித்து ஓமையில பேசும்போதும், அதாவது 20, 21 மற்றும் 22 ஆகிய அந்த அதிகாரங்கள்ல ஓமைகளை குறித்து பேசும்போதும் அந்த தீர்க்கதரிசி ஊழியக்காரர்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு எஜமான். அவங்களும் செவி கொடுக்கல, கடைசி குமாரனையும் அனுப்புகிறார், அவங்களுக்கு செவி கொடுக்கலன்னு சொல்லும் போது பிற்காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பட்டணத்தை அக்கினியினால் சுட்டரித்தான். அந்த ராஜா பட்டணத்தை அக்கினியினால் சுட்டரித்தான். தெளிவா இருக்கு. அந்த விருந்துக்கு வராத அவர்களுடைய பட்டணங்களை அந்த ராஜா சுட்டரித்தான். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது ஆரோனுடைய ஆசாரித்துவத்தை தழுவிக்கொண்டே வந்தார்கள். பாரம்பரியம், சடங்காச்சாரம், ஆனால் உலகத்தின் ஐஸ்வரியத்தின் மேல நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். உலக கவலைக்கு இடம் கொடுத்தார்கள். வேதத்தில் வாசி பாருங்க, லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குறது என்று 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். உலக கவலை, ஐயோ இந்த உலகத்தில் எனக்கு இந்த பணம் கிடைக்காதா, இந்த உலகத்துல பொருள் கிடைக்காதா சொல்றேன். பிரியமானவர்களே, இது ஒரு எச்சரிப்பின் செய்திதான். இன்னைக்கு அநேக சபைகள், so called churches, give much more importance to the worldly things that are transitory. தற்காலிகமாய் அழிந்து போகிற அற்ப சந்தோஷத்தை கொண்ட உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதுல வேற சாட்சிகள் வேற.
அவனுடைய கிருபையினால நான் காரை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அன்று ஒரு வழி எனக்கு கார் தந்தா. வெக்கமா இல்லையா? உலகத்தை உன்னை விட அதிக ஐஸ்வர்யவனா இருக்கிறான், அதை பார்த்து கூட நீ திருந்த மாட்டாயா? உலக பிரகாரமான வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை. ஆகவேதான் யாக்கோபு நிருபத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரத்துல எல்லாம் சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, பிரியமானவர்களே, சகோதரரே என்று பேசிக்கொண்டே வந்த இந்த யாக்கோபு உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற இடத்துக்கு வரும்போது விபச்சாரிகள் என்று சொல்லி சபையை அட்ரஸ் பண்ணுகிறார். ஆகவேதான் யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கிறோம், விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையன் ஆகிறான் என்று அங்கே காண்பித்து கொடுத்தது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த வசனத்துல நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று எண்ணுகிறீர்கள், நினைக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். ஏன் ஆவியானவர் இங்கு காண்பிக்கிறார்? நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிற ஆவியான் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். எதுக்காக இந்த வைராக்கிய வாஞ்சை? ஆட்டம் பாட்டம் போடுவதற்கு அல்ல, தங்குதங்கன்னு குதித்து உளறுவதற்கு அல்ல, உலக சிநேகத்தை களைந்து விடுவதற்கு, உலக சிநேகத்தை அறவே அகற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அதைத்தான் அங்கே அடுத்த வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஏன் விபச்சாரம் சொன்னா தெரியுமா? நல்ல கவனித்துக்கங்க. இன்னைக்கு திறப்பின் வாசல் ஜெபம், ஜாமக்காரன் ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம் சொல்லி போய் 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 உலகத்துக்கானவைகளை இச்சித்து சரீரத்துக்கானவைகளுக்காக வேண்டிக் கொண்டு அது தருவேன்னு சொல்லியிருக்கா, இது தருவேன்னு சொல்லியிருக்கிறார், அதை செய்யணும், இதை செய்யணும், இடம் வாங்க உதவி செய்யணும், வீடு கட்டணும், நகை நட்டு சேர்க்கணும், அப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும், பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், அப்புறம் படிப்புல சேர்க்கணும், அப்புறம் பெரிய உத்தியோகத்துல பார்க்கணும், அப்புறம் தேவனை மறக்கணும், அப்புறம் நரகத்துக்கு போகணும், அதையும் சேர்த்துக்க. அதனாலதான் அதை சொல்றாரு. நீங்க தாராளமா பார்க்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் என்ன சொல்ல தெரியுமா? உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற நீ செலவழிக்கும்படி விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே அது உனக்கு சித்திக்கிறது இல்லை. உன் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவங்க கொண்டு வரது என்ன தெரியுமா? அதெல்லாம் உலகத்துக்குரியவைகள். உலகத்துக்குரியவைகளை நாடி நாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜெப கூட்டத்தை தான் பத்தி பேசுறாரு. தாராளமா நீங்க பைபிளை தாராளம் பார்க்கலாம். அடிதடி சண்டை போடுவாங்க, நல்ல ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கூட்டத்தை பத்தி அங்க யாக்கோபு 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பேசுறாரு. நல்ல ஜெபம். எதுக்கு? இச்சைகளை நிறைவேற்றதுக்கு ஜெபம். வீடு கட்டி தரணும், காரு தரணும், ஏசி தரணும். இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்லிருக்க, வாக்கு கொடுத்திருக்க. என்ன வாக்கு கொடுத்தாரு உனக்கு? நான் சொல்ல எழுதிக்க இந்த வாக்கு தத்துவத்தை. நீ மனம் திரும்பாவிட்டால் நரகம் போவது நிச்சயம். நீ பரிசுத்தம் அடையாவிட்டால் பாதாளத்துக்கு போவது நிச்சயம். இந்த வாக்கு தத்துவத்தை எழுதி வச்சுக்க. பிரியமானவர்களே, யாக்கோபு எவ்வளவு ஒரு அருமையான தேவ மனுஷன். சகோதரரே, பெரியமானவர்களையும் பேசிக்கிட்டு இருக்கிறவரு இந்த இடத்துல சபையை பார்க்கிறாரு. ஐயோ, இவங்க எதுக்குடா ஜெபம் பண்றாங்க? இப்படி தங்கள் இச்சைகளை நிறைவேற்றுறதுக்கு இப்படி கடந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களே. ஜெபம் 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 சொல்லி இச்சையை நிறைவேற்றுறதுக்காக திறப்பின் வாசல் ஜெபம், ஜாமக்காரன் ஜெபம், முழியரவு ஜெபம், 48 மணி நேரம் ஜெபம், சங்கிலி தொடர் ஜெபம் சொல்லி ஓடிக்கிட்டு இருக்காங்களே. இத பார்க்க அவருக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ விபச்சாரியே அப்படின்னு சொல்ற. விபச்சாரிகளே எப்படி பேசுறாரு பாருங்க. அந்த கூட்டத்துக்கு போறவங்கள தான் பேசுறாரு. ஆமா, அப்படிதான் பேசுறாரு. தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்றாங்க பாருங்க. அவர்களை தான் சொல்றாரு, விபச்சாரிகளே. நான் வசன ஆதாரத்தோடு தான் பேசுறேன். நீங்க தாராளமா பைபிள பார்க்கலாம். ஆனா எதை விட்டுட்டாங்க தெரியுமா? நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற. எதை சொல்ல தெரியுமா? பரிசுத்தத்தை காமிச்சு கொடுக்கிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். நல்லதான் பாருங்க, இந்த முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்குங்கிறத ஆண்டு எதன் அடிப்படையில் சொல்லனா, ஆதாமே, உன் பாவத்து நிமித்தமா ஒட்டுமொத்த மனுக்குலமும் உலகத்தையே நாடி நிற்கும். இந்த பூமி எல்லாம் உலகத்தை நாடி நிற்கும். அதான் சொல்றாரு, அது உனக்கு, இந்த பூமி இருக்க, பூமியை பத்தி தான் பேசுற, அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும்.
நம்ம தான் அறிந்து கொள்ளணும். இந்த முள் எது அப்படின்னு சொன்னா உலக கவலை ஐஸ்வர்யத்துக்கு. அப்ப இந்த பூமி இதைத்தான் முளைப்பிச்சுக்கிட்டே இருக்கும். உன்னுடைய சாரம், உன்னுடைய வித்து, உன்னுடைய சாயல் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதுக்குள்ளேயே தான் இருக்க போறாங்க. அதனால இன்னைக்கு அநேகருக்கு அறிவு இல்லை. இன்னைக்கு ஆரோனுடைய ஆசாரித்துவத்துக்குள்ளே கிடக்காங்க. மெல்கிசேதேக்கின் ஆசாரித்துவத்தை அறிந்து கொள்வதில்லை. எவ்வளவு கெட்டு போறாங்க தெரியுமா? ஆனா சொல்லியிருந்தாங்க, ஆராதனை ரொம்ப சூப்பரா இருந்தது இன்னைக்கு. எதுக்கு உனக்கு சூப்பரா இருந்தது? உன் இச்சைக்கு ஏற்ற வார்த்தைகளை நீ கேட்டதுனால. நான் நினைச்ச மாதிரி அப்படி ஆண்டவர் பேசிட்டாரு அப்படி சொல்றாங்க. நான் சிலர் யோசிப்போம், ஆச்சரியப்படுவேன். நமக்கு கூட நிறைய பேர் இப்படி சொல்ல மாட்டேங்காங்க. ஒரு சிலர் மட்டும் சொல்றாங்க. ஆனா சிலர் சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, நான் நினைச்ச மாதிரி ஆண்டவர் அப்படியே பேசிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையா, அப்போ பயங்கர வெளிப்பாடு இருக்குன்னு நினைச்சா அப்புறம் தான் உள்ள போனா தெரியுது 5 லட்ச ரூபா லோனுக்கு சாங்ஷன் ஆகணும்னு சொல்லி நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். தடையாயிட்டே இருந்தது. கர்த்தர் பாஸ்டர் மூலமா தெளிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டர் மூலமா சாத்தம் பேசினான். என்கிட்ட கேள்வி நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லணும். ஜனங்களுக்கு உணர்வு இல்லை பிரியமானவர்களே. தேவனிட இடைப்பட்டது உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். எந்த காலத்துல எரேமியாட்ட பேசுறது தெரியுமா? எரேமியா வாழ்ந்த நாட்கள் நீங்க தாராளமா வாசித்து பார்க்கலாம். எரேமியா 1 அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரம் வரைக்கும் 4 அதிகாரத்திலும் தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. எந்த காலகட்டம் அப்படின்னு சொன்னா அவங்க கீழ்ப்படியாமலே வாழ்ந்து வந்தாங்க. முரட்டாட்டம் உள்ளவர்களாகவே இருந்தாங்க. சுத்தமே கிடையாது, ஆனா பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டாங்க. நீங்க எரேமியாவின் புஸ்தகத்துக்கு வரும்போது ஒன்று 2 வசனங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் மஞ்சுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதுல 3வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர்கள் தேசத்திலே வளர்த்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்து இருக்கிறார்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, நீங்க 7வது அதிகாரத்துக்கு வாங்களேன். 7வது அதிகாரத்துல 24வது வசனத்தை பாருங்க. அவர்களும் அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகள் முடியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டு பின்னிட்டே போனார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதை தொடர்ந்து அவர் தினந்தோறும் தீர்க்கதரிசிகளை அனுப்பினாராம். ஆனா அவன் கழுத்தை கடினப்படுத்தினாங்க, பிதாக்களை பார்க்க அதிக பொல்லாப்பை செய்தாங்கன்னு சொல்லி அங்கே சொல்லிக்கொண்டே போகிறார். ஆகினால்தான் அவர்களுக்கு விரோதமா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இன்னொரு இடத்துல கூட சொல்வார், அவங்க தங்களை என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா நீதிமான்ல தங்களை காண்பிக்கிறாங்க. நீங்க இதே எரேமியா 6வது அதிகாரத்துக்கு வரும்போது, 6வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர்கள் அருவருப்பானதை செய்த நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நானும் அறியார்கள். அதனால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தை கவனிங்க. நான் உங்கள் மேல் காவலாளரையும் வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் சொன்னேன். அவள் சொல்றாங்க, நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்றாங்க. தங்களை நீதிமன்றங்களை காண்பிக்கிறார்கள் ஒழிய அவர்கள் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாத நிலைமையை வேதம் காண்பிக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் எதுக்கு இடம் கொடுத்தாங்க தெரியுமா? உலகத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தார்கள், மாம்சத்துக்கு இடம் கொடுத்து வாழ்ந்தார்கள். ஆகவேதான் கர்த்தர் இங்க பேசுகிற என்ன தெரியுமா? முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். ஏதோ அவங்க பயிர் நிலத்தை விதைக்கணும், அவங்க நிலத்துல அவங்க விதை போட்டு அவங்க அறுவடையை பார்க்கணுங்கிறதுக்காக பேசல, அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார். யூதா மற்றும் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க உலகம் இருந்தது. இன்னைக்கும் பெயர்வாதியா இருக்கக்கூடிய சபைகளுக்குள்ளே முழுக்க முழுக்க உலகம். எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம் அப்படின்னா, இது அநேகரை போய் சென்றடையட்டும். இந்த செய்தியை காணொளி மூலமா கேட்கிற சகோதரனே சகோதரியே, மனம் திரும்பு. நீ போய்கொண்டிருக்கிற சபையிலே உலகத்தை குறித்து பேசுறாங்களா? அங்கே சாத்தான் இருக்கிறான். அங்கே உன்னுடைய மாம்சத்தை குளிர்விக்கும்படிக்கு போதனைகள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? அங்கே நிச்சயமாகவே பிசாசு இருக்கிறான். அல்லது எந்த தீர்க்கதரிசியும் தேவனால் அனுப்பப்பட்ட எந்த தீர்க்கதரிசியின் இடத்திலும் உலகத்துக்கான காரியங்களும் மாம்சத்தை குளிர்விக்கக்கூடிய காரியங்களும் இல்லை, துளியளவும் இல்லை. பிரியமானவர்களே, அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். பிரியமானவர்களே, நம்மை குறித்த ஆண்டவர் பேசுகிறார்.
இன்னும் ஆதி நாட்களில் இருந்த அந்த வேதபாரகர் பிரதான ஆசாரிகளை போல, அந்த ஆலோசனை சங்கத்தாரை போல, நாங்கள் எங்களுக்கு ஆரோன் உண்டு, ஆரோனுடைய ஆசாரித்துவம் உண்டு, ஆரோனுடைய முறைமையின்படி இருக்கிறோம், ஆரோன்படி நாங்கள் ஆசாரியர்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து வாழ்ந்து ஆரோனுடைய ஆசாரித்துவத்தை தேடி ஜனங்கள் சென்றார்கள். ஆரோனுடைய ஆசாரித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்படியாய் வாழ்ந்து 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 குருடர்களை பின்பற்றியே வாழ்ந்து வந்த அந்த ஜனங்களை கர்த்தர் கண்டித்தார். அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, முட்செடிகள் எதற்கு அடையாளமா இருக்கு? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இரண்டாவது இது எதற்கு அடையாளமா இருக்குது என்று சொன்னால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அங்கே 6வது வசனத்தை நாம் படிக்க வேண்டும். 6 மற்றும் 7 ஆகிய 2 வசனங்களை நாம் படிக்கும் போது, பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாத, அதாவது எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுகளுக்கு சமானமானவர்கள் என்று சொல்லுகிறார். முதல்ல உலகத்தை குறித்து ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார், உலகத்தை காண்பித்து கொடுத்தார். இரண்டாவது தேவன் இங்கே மனுஷன், மாம்சீக மனுஷனை காண்பித்து கொடுக்கிறார். பேலியாளின் மக்கள் அனைவருமோ, கர்த்தருடைய பிள்ளைகள் கிடையாது. பேலியாளின் மக்கள் யாரு கிடையாது? கர்த்தருடைய பிள்ளைகள் கிடையாது. ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தரை என்ன செய்யவில்லை? அறியவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தரை அறிந்தவர்கள் தான், கர்த்தரை அறியாதவர்கள் தான் பேலியாட்கள். இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க, 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பேலியாட்களின் மக்கள் அனைவருமோ, பேலியாளின் மக்கள் அனைவருமோ எதுக்கு சமானமானவர்களா? சத்தமா சொல்லுங்க, எதுக்கு சமானமானவர்கள்? முள்ளுக்கு சமானமானவர்கள். கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொட போனால் இரு பாயுதத்தையும் ஈட்டி தாங்களையும் கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்திலே தானே அக்கினியினால் முட்டும் சுட்டரிக்கப்படும். எவ்வளவு அழகா காண்பிக்கிறார் பாருங்க. அக்கினினால சுட்டரிக்கிறார். எபிரேயர் 6ல எப்படி அக்கினி தான் அதற்கு முடிவு, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று வெளிப்படுத்துகிறாரோ, எதை வைத்து வெளிப்படுத்துகிறார்? கிறிஸ்துவின் சிலுவை அன்பை பற்றி கொள்ளாதவர்கள், ஒரே தரம் நமக்காக பலியான கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் பின்வாங்கி போகிறாங்க பாருங்க. சிலுவை பற்றி உபதேசத்தை விட்டு விலகி போகிறவர்கள் கெட்டு போவார்கள். சுட்டரிக்கப்படுவது அவருடைய முடிவு. இங்க வேதம் 2வது ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறது. என்ன தெரியுமா? மாம்சீகமான கூட்டம். பேலியாட்களுடைய வாயில கெட்ட வார்த்தைகள் தான் வரும். பொய், புரட்டு, கெட்ட வார்த்தைகள், கோபம், எரிச்சல், அடிதடி, சண்டைகள், உதயன்னு சொல்லி இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் பேலியாட்களின் மக்கள், பேலியாட்கள். அப்ப இந்த முள்ளுகள் எதுக்கு அடையாளமா இருக்கு? ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமா முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன, அது உண்மையான அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஒன்று உலகத்தை இது வெளிப்படுத்துகிறது, இன்னொன்று மாம்சத்தை வெளிப்படுத்துகிறது. எல்லாம் வேத வசன ஆதாரத்தோடு பேசுகிறேன். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யமும் சரி, உலக கவலையும் சரி, எல்லாம் அது உலகத்துக்கானவைகள். அது மாம்சத்துக்கானவைகள் கிடையாது, உலகத்துக்கானவைகள். ஆனா மாம்ச இச்சைக்கு. ஆனா 2வது முள்ளுகளை எதுக்கு அடையாளமாய் பேசுகிறார் என்று சொன்னால், பேலியாளின் மக்கள். அப்படின்னா மாம்சத்தின்படியே நடக்கிறவர்கள், மாம்சத்தின்படியே பார்க்கிறவர்கள், மாம்சத்தின்படியே யோசிக்கிறவர்கள், மாம்சத்தின்படியே பேசுகிறவர்கள், மாம்சத்தின்படியே சிந்திக்கிறவர்கள், இவர்கள் தான் பேலியாளின் மக்கள். அதுதான் ஏலியின் பிள்ளைகள் பேலியாட்களின் பிள்ளைகளா இருந்ததுக்கு காரணம் என்ன? அவங்களுக்குள்ளே மாம்சம் மேலோங்கி இருந்தது. சபையிலே கூடி வருகிற பெண்களிடத்திலே அவர்கள் அவலட்சணமான காரியங்களை நடப்பித்தார்கள், அவளோடு சயனித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அருவருப்பு. மத்திய 5:28 வாசிக்கிறோமே, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடனே தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிட்டு. எவ்வளவு பயங்கரமான பேசுறார் பாருங்க. அதை நம்ம அடிக்கடி தியானிக்குதுதான். உலகமும் மாம்சமும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கு. அதாவது ஆரோனுடைய ஆசாரித்துவத்தை குறித்து பேசுகிறார். எபிரேயர் 5வது அதிகாரம் மற்றும் 7வது அதிகாரத்துல பேசுறார். அதுக்கு இடையில இதை குறித்து பேசுகிறார். எபிரேயர் 5ல் ஆரோனுடைய ஆசாரித்துவத்தையும் மெல்கிசேதேக்கின் ஆசாரித்துவத்தை குறித்து பேசுகிறார். மெல்கிசேதேக் மற்றும் ஆரோன். 7வது அதிகாரத்திலும் ஆரோன் மற்றும் மெல்கிசேதேக். ஆனா 7ல காமிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான சத்தியம் இருக்கும். எப்படின்னா,
இந்த 2 நிலங்களை காண்பித்து கொடுத்துட்டு ஆரோனுடைய ஆசாரித்துவத்தை, the priesthood of Aaron was replaced or was superseded by or with the priesthood of Melchizedek. மெல்கிசேதேக்கின் ஆசாரித்துவம் ஆரோனுடைய ஆசாரித்துவத்தின் மேலே அதை அப்புறப்படுத்துகிற வகையிலே வெளிப்படுத்தப்பட்டது. எபிரேயர் 5 சாதாரணமா காமிச்சு கொடுக்கிறார். எபிரேயர் 5 சாதாரணமா காமிச்சு கொடுக்கிறார். மெல்கிசேதேக் ஆரோன் சொல்லி சாதாரணமா காமிச்சு கொடுக்கிறார். ஆனா 7 அதிகாரத்துல ஆரோனுடைய ஆசாரித்துவம் மாற்றப்படுகிறதை காமிச்சு கொடுக்கிறார். அங்க ஆரோனுடைய அழைப்பை விசேஷமா காமிச்சு கொடுத்தாலும் அந்த அழைப்புலாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கறத 7 அதிகாரத்துல இதெல்லாம் மறைஞ்சிட்டு மெல்கிசேதேக் தான் அங்க மேற்கொண்டு வருகிறான்னு சொல்லி அங்க வெளிப்படுத்துகிற காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையும் இவ்விதமாய் அமைந்து விட வேண்டும். அதுக்குதான் 6 அதிகாரத்துல சொல்றார், கிறிஸ்துவின் சிலுவை பற்றி உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில பலியானார். அதனாலதான் சிலுவையை குறித்து பேசுகிறோம். கலாத்தியர் 5:24 ஏன் அடிக்கடி சொல்றோம்? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பேலியாளின் ஒட்டுமொத்த கூட்டமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. நீ பாருங்க, பேலியாட்களை போல வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ? நான் சொல்றேன், குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலை செய்யற ஸ்தலத்துல நம்ம கோவப்படுறவங்களா இருந்தா நம்ம என்ன கிறிஸ்தவங்க சொல்லுங்க? கோவப்படுறவங்களா, எரிச்சல் உள்ளவங்களா, பொறாமைப்படுறவங்களா, பெருமை உள்ளவங்களா, மாம்சத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்களா இருந்தா? சிலர் பாருங்க, ஒரு 2 சகோதரிகள் மிஷனரி ஊழியத்துக்காக போனாங்க. அவங்க தாயார் வேதனையோடு பகிர்ந்துகிட்டு தான் நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவங்க தாயார் 2 வேதனையோடு பகிர்ந்துகிட்டதை பகிர்ந்து கொள்றேன். அது விஷயம் எப்படின்னா, இங்க தூத்துக்குடி வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, அங்கங்க ஃபுல்லா இந்த டேப் வச்சுக்கிட்டே இருப்பார். வசனம்னா மடை திறந்த வெள்ளம் போல வசனம் வரும். வசனம் மடை திறந்த வெள்ளம் போல அது போய்கிட்டே இருக்கும். ஒயிட் அண்ட் ஒயிட் தான் எப்பவும், மேக்சிமம் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் பார்ப்பேன். மிஷன் ஊழியம், பள்ளிக்கூடம் நடத்துறோம், அப்படி இப்படின்னு அனுப்பி விட்டுருக்காங்க. அங்க பார்த்தா நான் டேப் எல்லாம் பார்க்கும்போது பார்ப்பேன், பயங்கரமா அறிவிக்காங்க விசேஷம், பயங்கரமா அங்கேயும் இங்கேயும் சொல்லி. நான் சொல்லுவேன், வைக்கிறவன் உருப்படிய மாட்டான். நான் சொல்லுவேன், இதுல வேத வசனத்தை பார்த்து 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 இந்த சமீபத்தில் ஒரு சொத்து கொடுத்து போனேன். இந்த 1ஆம் தேதி அங்க போன முன்னால இது இருக்கு. நான் இங்க இருந்து கையை காமிச்சலாம் நினைச்சேன், இந்த பாரு அப்படி சொல்லலான்னு பார்த்தேன். பாஸ்டர்னு போட்டிருக்கிறியே, ஃபுல்லா டேப் வச்சு பைபிள் இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன். அது மூடி இருக்கு அங்கிட்டு இங்கே ஓரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரு இதுலயே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இதுலயே பார்த்து 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 அந்த 2 பிள்ளைகளும் பார்த்துட்டாங்க. இதை யாரும் இல்லாத போது ஆபாசமான படங்களை பார்க்கறது. படங்களை பார்த்துட்டு நான் தாய் என்ற வேதனையோடு பகிர்ந்துகிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்றேன். படங்களை பார்க்கறது, நைட்டு தனிமையா இருக்கும், யாரும் இல்லைன்னா இதை அப்படி பார்த்துக்கிட்டே ரசிக்கிறது. அந்த பிள்ளைகள் கண்கூட பார்த்துட்டாங்க, பின்னால இருந்து பார்த்துட்டாங்க, கண்கூட பார்த்துட்டாங்க. சொல்லாம கொள்ளாம அப்படியே ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து பரிசுத்தம் வாழலாம், இங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கலாம். அவங்க நல்ல வைராக்கியமா இருந்த பிள்ளைகள். இது செட்டே ஆகாது, கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க. என்ற தாய் சொல்லி வருத்தப்பட்டாங்க. 2 பேர்ல உள்ள ஒரு தாய், ஒரு பிள்ளையுடைய தாய் என்று சொல்லி வருத்தப்பட்டாங்க. எல்லாம் மோசம், பேலியாட்களுக்கு இடம் கொடுக்கிற வாழ்க்கை. அதுதான் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் கண்டிக்கிறார். சுட்டரிக்கப்படுதல் அது முடிவு. சுட்டரிக்கப்படணும், சுட்டரிக்கப்படணும். ஏன் 2 நிலத்தை குறித்து பேசுற? நம்ம கவனிக்கணுமே. அந்த 2 நிலத்தை குறித்து பேசிட்டு தான் கடைசியா எபிரேயர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்றார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் இயேசு நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறார். அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஆரோன் பிரவேசிக்கல, இயேசு அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அது என்ன அந்த திரை? அந்த திரையை குறித்த எபிரேயர் 10வது அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினபடியால் என்று எழுதியிருக்கிறது. அந்த தமது மாம்சமாகிய திரையின் வழியா, அந்த மாம்சத்தை நான் உண்மையிலே படிக்க வேண்டியது இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒட்டுமொத்த பேலியாளின் சுபாவங்களையும் நம்முடைய மாம்சத்திலே சுமந்து தீர்த்து விட்டா, தம்முடைய மாம்சத்திலே சிதைத்து விட்டா. முள்ளுகளுக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய
சாபத்துக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய அந்த முள்ளுகளுக்கு சமானமான பேலியாட்களுடைய அத்தனை சுபாவங்களும், பேலியாட்களுடைய அத்தனை மாம்சீகமும் கிறிஸ்துவின் சிலுவையிலே, கிறிஸ்துவின் சரீரத்திலே சிதைந்து போய்விட்டது. அந்த வெளிப்பாடான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறாரே. அதனாலதான் பாத்தீங்கன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்ன ரூத், அவருடைய வாழ்க்கையை நீங்க அப்படியே படித்து பாருங்க. நீங்க வெட்ட வெளிச்சமா சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய காரியமே என்ன தெரியுமா? அவருடைய காரியத்தை நீங்க 2 விஷயமா நீங்க விளங்கிக் கொள்ளலாம். ஒண்ணு, அவளை குறித்து போவாஸ் ஒண்ணு சொல்வார், அழகா ஒண்ணு சொல்வார் பாருங்க. அவளுக்குள்ள இந்த முள்ளு இல்ல பாருங்களேன், முள்ளே இல்ல. நீங்க வாசிக்கலாம் ரூத்தின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இந்த நிலம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். ஏன்? நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அது தரித்திரனா இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவான்களாலும் சரி, நீ அவர்கள் பிறகே போகவில்லை அப்படிங்கிறத குறித்து பேசுகிறார். 2வது அதிகாரத்துல ஒரு சாட்சி வரும். 11ஆம் வசனத்துல சொல்வாரு, அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்தது, நீ உன் தகப்பனை உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எல்லாத்தையும் வெறுத்து தள்ளிதான் உலகம், மாம்சம் எல்லாத்தையும் தள்ளுறா. சுயமான முடிவு இல்ல. தரித்திரத்துக்குள்ள அதுக்குள்ள போலாமா? இல்ல. ஐஸ்வர்யம் பின்னால போயிடலாமா? இல்ல, அதுக்கும் போகல. வாலிப நாட்கள் இச்சை, ஏதாவது ஒரு வாலிபன் பின்னால போயிடலாமா? இல்ல, வாலிபர் பிறகு நீ போகல. அழகா சொல்ற, வாலிபர்களின் பிறகே போகாததினால். இதெல்லாம் எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ள உள்ளதான் அப்படின்னு சொன்னா, மோவாபை விட்டு, அதான் ஜென்ம தேசம் அப்படி போட்டு பாருங்க, உன் தாய் உன் தகப்பனின் தாய் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. ஆபிரகாமுடைய அழைப்பை பாருங்க. தகப்பன் வீடு, சொந்த ஜனத்தை விட்டு அவன் வேறு பிரிக்கப்படுகிறான். ரூத்தும் அமிதமாய் வேறு பிரிக்கப்பட்டாள். சொந்த ஆசைகள், சொந்த பந்தங்கள், எல்லா உறவுகள், மாம்சீக உறவுகள், இந்த உலகத்துக்கான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றான். இதன் உண்மையாவே கிறிஸ்துவின் ராஜ்யபாரத்துக்குள்ளே கடந்து வருகிற மகா மென்மையான அனுபவத்தை குறிக்கும். அதாவது மெல்கிசேதேக்கின் மறுமையின்படி யூதா கோத்திரத்திலிருந்து பிரதான ஆசாரியரை கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரே, அந்த பிரதான ஆசாரியருடைய மூதாதையராய் இந்த ரூத் வெளிப்படுகிறத நீங்கள் நானும் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதை குறித்து மத்திய 1வது அதிகாரத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் உலகம் மற்றும் மாம்சத்தை வேறு இருக்கக்கூடிய சிலுவை பற்றி உபதேசம் காணப்பட வேண்டும். சிலுவை பற்றி உபதேசம் காணப்பட வேண்டும். அதனாலதான் நீங்க எபிரேயர் 5வது அதிகாரம் 6, 7 சொல்லி அதை தொடர்ந்து 2 நலங்களை காண்பித்து கொடுக்கிற இடத்திலும் சரி, பலியை பத்தி பேசுகிறா. பலியை பத்தி பேசுகிறா. ஆண்டவர் பாருங்க, முள்ள வெளிப்படுத்தி காமிக்கிறார். முள்ள முளைப்பிக்கும். ஆனா அதுக்கு முன்னால அது 18ஆம் வசனத்துல வெளிப்படுத்துறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18ல முள்ள பத்தி பேசுறார். ஆனா அதுக்கு முன்னால பலியை பத்தி பேசுகிறா. முள்ளு வரும் உண்மைதான், ஆனா அவர் உன் தலையை நசுக்குவா. குமாரனுடைய மரணம், அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆதியாகமம் 3:15 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை குறித்து திட்டவட்டமாய் பேசிவிட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆதியாகமம் 3:15 மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான திட்டவட்டமான வார்த்தைகளை பேசிவிட்டார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறார். அவருடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் அப்படியே வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமா முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கப்படும். அது எதுக்கு அடையாளமா இருக்கு? உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் இடம் கொடுத்து பெருகி போகிற ஜனங்கள் எழும்புவார்கள். பெருகி போகிற கெட்ட சுபாவம் உள்ளவர்கள் எழும்புவார்கள். இது எல்லாத்துக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்றால் ஸ்திரீயின் வித்தை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வித்தானவர் வெளிப்படுத்தப்பட்டார். இதைத்தான் பிரியமானவர்களே, அங்கே எபிரேயர் 6:6 கடைசி முடிக்கும் போது கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுகிறார். அவர் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறான்னு சொல்லி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு அந்த அதிகாரம் முடிகிறது.
கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலோடு முடிகிறது. சகலத்தையும் இந்த பூமியில ஜெயித்து அவர் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். பரலோகம் என்கிற திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். முன்னமே சொல்லியிருந்தால் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தில் உள்ள அந்த திரையின் வழியாக அவர் பிரவேசிக்கவில்லை என்று எபிரேயர் 9வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில் திட்டவட்டமா சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த திரை பரலோகம், பரலோகத்தில் தானே நமக்காக பிரத்யட்சமாய் பிரவேசித்திருக்கிறார் என்று அதே எபிரேயர் 9:24 சொல்லுகிறபடினாலே மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். எபிரேயர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்துல அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லும்போது உண்மையாகவே என்னுடைய ஒட்டுமொத்த முச்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பித்துக் கொண்டே இருக்கிற அந்த ஆதாமை அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து ஆதாமுடைய ஒட்டுமொத்த சுபாவங்களையும் அந்த முள்ளுகளான அந்த சுபாவங்களையும் மாம்சத்துக்கானவைகள் உலகத்துக்கானவைகள் என்கிற அந்த முள்ளான எல்லாவற்றையும் அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜெயம் பெற்றவராய் கடந்து போகிறார். அதுதான் மெல்கிசேதேக்கின் மறுமையின்படியான ஆசாரித்துவம். ஆரோனுடைய வசத்திய காமிச்சாலும் இல்ல, அந்த ஆரோனுடைய ஆசாரித்துவப்படி அல்ல, மெல்கிசேதேக்கின் மறுமையின்படியான ஆசாரித்துவத்துக்குள்ள வரணும். அப்ப ஆரோனுடைய ஆசாரித்துவத்துல எப்படிலாம் இருந்தாங்க? சபிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க, சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவா இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. ஆரோனுடைய ஆசாரித்துவத்துல வாழ்ந்து வந்தவர்கள் அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிற அளவுக்கு வாழ்ந்தார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாய் வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். சடங்காச்சரமாய் வாழ்ந்து வந்தார்கள். முரட்டு சுபாவம் உள்ளவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். உலகத்துக்கானவர்களை இச்சிக்கிறவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். மாம்சத்துக்கே இடம் கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒட்டுமொத்த வாழ்க்கையை கிறிஸ்து களைந்தெறிந்து கல்வாரி சிலுவையில் நம்முடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு, கல்வாரி சிலுவையிலே பழைய மனுஷனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அப்படி அடக்கத்திலே பழைய மனுஷனை களைந்து போட்டு, இதை நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த உயிர்த்தெழுதலின் சாயலுக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே. தேவ பிள்ளைகளாகிய நாம் 2 நிலங்களை குறித்து படிக்கிறோமே. அந்த 2 நிலங்கள் எதை பற்றியது, எதற்கு ஒப்பனையாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்குங்கிறதை நாம் சிந்திக்கிறோமா? நியாயப்பிரமாணத்தை தழுவி கொண்டு வந்த ஆரோனுடைய ஆசாரித்துவத்துக்கு உள்ளான எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படவில்லை, நீதிமானாகிறது இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நாம் நீதிமானாகிறது இல்லை. தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளில் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில, ஆண்டவரே, இந்த முள்ளையும் குறுக்கையும் முளைப்பித்துக் கொண்டே இருந்தது யார் நிமித்தமா? யாருக்கு முளைக்கும் என்று வேதம் சொல்லுது? உனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அது உனக்கு, ஆதாமாகிய உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். பழைய மனுஷனாகிய உனக்கு என்று சொன்னார். புதிய மனுஷனுடைய சாயல்ல முள் இல்லை, புதிய மனுஷனுடைய சாயல்ல குறுக்கை இல்லை, புதிய மனுஷனுடைய சாயல்ல முட்செடிகள் முள்பூண்டுகள் இல்லை. அது ஆதாமுக்கு சொல்லப்பட்டது. நம்முடைய ஆதாம் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட பலியானான்கிறத ரோமர் 6:6 போதிக்கிறது. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இருக்க இடத்துல நம்ம எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளில் நம்ம கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் ஒரு விசை கவனத்தில் கொண்டு, ஆண்டவரே, அந்த ஒரே மனுஷனுடைய மீறுதலினாலே, பாவத்தினாலே இந்த முள்ளெல்லாம் வருன்னு சொல்லும் போது, ஏதோ ஒரு முச்செடின்னு சொல்லி, ஏதோ இந்த வீடு ஏதோ காட்டுல வளர்ற முள்ளுன்னு சொல்லி நாங்க பாத்துறாம அந்த முள்ளை நீ அடையாளப்படுத்தி காண்பிக்கிறே. உலக ஐஸ்வர்யத்துக்கு அடையாளம், உலக கவலைக்கு அடையாளம், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கு அடையாளம், அந்த உலகத்துக்கானவைகள் அது குறிக்கி. அது மட்டும் இல்ல, மாம்சத்துக்கே இடம் கொடுத்து, மாம்சத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்து, மாம்சத்தின்படியே ஜீவிக்கிற பேலியாட்களின் கூட்டத்துக்கும் அது அடையாளமாய் இருக்கிறது. நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆதாம் மூலமாய் ஒட்டுமொத்த மனுக்குலமும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் சிறையாகி போய்விட்டது. ஆண்டவரே, இது வேறு இருக்கும்படிக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவைகளை சுட்டரிக்கும்படிக்கு எங்களுக்குள் இருக்கக்கூடிய உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் மாம்சத்தின்படியே ஜீவிக்கிற பேலியாட்களின் பொல்லாத சுபாவங்களையும் சுட்டரித்து போடும்படிக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியத்துவம்
அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை சிந்திக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தீர், நன்றி செலுத்துகிறோம். 2 விதமான நிலங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய சத்தியத்தில் நிலை கொண்டிருக்கிற பாக்கியத்தை தாங்க. எங்களோடு இடைப்பட்டீங்க ஆண்டவரே. உலகத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. உலகம் எங்களை எந்த சூழ்நிலையும் வஞ்சிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறது. இந்த மாம்சமும் பாவஸ்தரின் கொண்ட இந்த மாம்சமும் எந்த சமயத்தில் எங்களை விழுங்கி விடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. அஜாக்கிரதையா இருந்து விடாமல் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு இடம் கொடுத்து வாழ்வோமே, ஆனால் நாங்கள் தேவனுக்கு துரோகம் செய்து விடுவோமே. மாம்சத்துக்கு இடம் கொடுத்து வாழ்வோமே, ஆனால் நாங்கள் தேவனுக்கு துரோகிகளாய் இருப்போமே. கவனமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரித்திடக்கூடாது. மாம்சத்தின்படி நாங்கள் யோசிக்க கூடாது. மாம்சத்தின்படி நாங்கள் ஜீவிக்க கூடாது. பரிசுத்தத்தின் வழியில் எங்களை நடத்திருங்க ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அருமையான மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவத்துக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பலியின் மூலமாய், கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட இந்த மகிமையான ஆசாரித்துவத்துக்காக ஸ்தோத்திரம். ஆதாம் மூலமாய், ஆதாமின் சாயலில் எங்களுக்குள்ளே முட்செடிகளையும் முள்பொண்டுகளையும் முளைப்பித்துக் கொண்டே இருந்த ஒட்டுமொத்தத்தையும், அந்த ஒட்டுமொத்த ஆதாமின் சாயலையும் கல்வாரி சிலுவையிலே பரிகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். பரிகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, தொடர்ந்து இந்த சத்தியத்தின் வெளிச்சத்தில் வாழ்வதற்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதன் மூலமாய் ஆண்டவரே, அது ஆதாமுக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எங்கள உண்மையாவே யாரெல்லாம் இன்னும் ஆதாமுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ, பழைய மனுஷனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ள எல்லாம் உலக ஐஸ்வர்யம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கு. பேலியாட்களின் சுபாவங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தையும் பேலியாட்களின் சுபாவங்களையும் உள்ளடக்கி வைத்திருக்கிற எங்களுடைய பழைய மனுஷனாகிய ஆதாம் சிலுவையில் மாண்டு விட்டான். இனி ஆதாம் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற இந்த அருமையான மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவத்தின் வெளிச்சத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை கொடுங்க. உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உங்க பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏதோ வந்தேன் போனேன், ஏதோ கேட்டுட்டு போனேன்னு சொல்லி ஓடிராம ஆண்டவரே, இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே. ஆதாமுக்குள்ளாக இருக்கக்கூடாது. நாங்கள் சுட்டரிக்கப்பட்டுருவோம். அது முடிவு அழிவு. அது பயங்கரமான தண்டனைக்குரியது. ஆகையினாலே நாங்கள் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கு இடம் கொடாமல், உலக கவலைக்கு இடம் கொடாமல், பேலியாட்களின் சுபாவங்களுக்கு இடம் கொடாமல், கிறிஸ்துவின் பலியை பற்றுகிற விசுவாசத்திலே நாள்தோறும் உமக்குள் பிழைத்திருக்க, நாள்தோறும் உடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் பிழைத்திருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.